எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அடி. சொல்றீ. ஆமா சொல்றாங்க, வாங்க. சமயம் ஆயிட்டே இருக்கு எக்ஸாம்க்கு. ரெடிடி, நான் இப்போ வந்துருவேன் இரு. சீக்கிரம். டடான், எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டேன், போலாமா? என்னது இது? எதுடி? உங்க Dress தான் கேட்டேன். ஏன் இது தெரியாது? தெரியுதே நல்லாவே. இது என்னது இது? டி-ஷர்ட்டுக்கு மேல ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு ஒழுங்கா போய் மாத்திட்டு வாங்க. எக்ஸாம்க்கு இப்படி எல்லாம் போடக்கூடாது. போடி, நானே ஆசாஸ்தியா போட்டுட்டு வந்தேன். ஆசை ஆசை குத்திடுவேன். ஆசைலாம் இப்ப இருக்க கூடாது. நீங்க வாங்க என் கூட, நான் உங்களுக்கு Dress எடுத்து தரேன். அது போட்டா போதும். போ, எனக்கு இதான் வேணும். ஐயோ, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம்க்கு சமயம் ஆச்சு. வாங்க போலாம், சொன்னா கேளுங்க. என்னடி காலையிலேயே வா இன்னைக்கு? உங்களை நான் கொல்ல போறேன். ஒழுங்கா வாங்க, நான் எடுத்து கொடுக்குற Dress போடுங்க. இல்லாட்டி நான் நிஜமாலே கொலைகாரியா மாறிடுவேன். ஐயோ சரி, கோவப்படாத, வா எடுத்து கொடு. வாங்க. ஓகேடி, இப்ப போலாமா? என்னடி போலாமா? ஐயோ, ஒன்னொன்னா சொன்னாதான் செய்வீங்களா? ஏய், என்னடி பண்ற? தீ மூட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டி, கரெக்டா சொன்ன. நிஜமாதாண்டி. வாய மூடிட்டு இல்லைன்னா கொன்னுடுவேன். எக்ஸாமுக்கு போறோம், எப்படி போகணும்னு கூட தெரியல. ஒழுங்கா ஒரு ஷர்ட் பட்டன் கூட போட மாட்டாங்க. நான் என்ன உங்களை பென் எடுத்து வைங்க, பென்சில் எடுத்து, ஹால் டிக்கெட் எடுத்து வைங்கன்னு தொல்லையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேத்து நைட்டே ஒழுங்கா சொன்னனா இல்லையா? Dress கோட் ரொம்ப முக்கியம், புரியுதா? புரியுதுடி. என்ன புரிஞ்சுதோ என்னமோ. இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இனி எல்லா எக்ஸாம் முடிகிற வரையும் இது போல ஃபார்ம்லாம் ட்ரெஸ் பண்ணா போதும், புரியுதா? புரிஞ்சுதுடி, சும்மா. இப்ப சும்மா அம்மா அண்ணுவீங்க. எக்ஸாம் ஆல் போனதுக்கு அப்புறம் சார் பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க பாருங்க, அப்பதான் புரியும். போ, அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா, பண்ண மாட்டாங்க. சரி, இப்ப எதுக்கு நீ கோவத்துல இருக்க? அதான் நீ சொன்ன மாதிரியே நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி போலாம் வாங்க. ஓகே. என்ன மாமா, எக்ஸாம்க்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா மச்சான், நீங்களும் காலேஜ்லாம் கிளம்பியாச்சு போல. ஆமா மாமா, இனி அவ கிளம்பிட்டானா போக வேண்டியதுதான். ஓ சரிங்க மச்சான். உங்களுக்கு எப்ப எக்ஸாம்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க மாமா. உங்களுக்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 days கழிச்சு எங்களுக்கும் ஸ்டார்ட். ஓ, நவமித்ராக்கு 2 days கழிச்சு ஸ்டார்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வருதுல்ல? ஆமா மாமா. போன செம்லாம் சேமா தான் வச்சாங்க, இந்த செம் தான் அடுத்தடுத்து வச்சிருக்காங்க. ஓ ஓகே ஓகே. எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க மாமா. ஹால் டிக்கெட், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் நேத்ரன். நீ எடுத்தியா? பின்ன நீயே எக்ஸாம் எழுத போயிட்டான் அவருக்கு பதிலா. இருமே. சும்மா சும்மா. சரி ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே மச்சான். மா, அத்தை. இத வரேம்மா. என்னம்மா, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா. மருமகனே, எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அத்தை. டேய், நிஜமா தான் சொல்றியா? ஆமாம்மா, நிஜமாதான். அத்தை, நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. நானும் அவங்க கூட தான் இருந்தேன் படிக்கும் போது. நானும் பக்கத்துலயே இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதனால அவங்க எவ்வளோ படிச்சாங்கன்ட்டு எனக்கு கரெக்டா தெரியும். நல்லாவே எக்ஸாம் எழுதுவாங்க அத்தை. சரிம்மா மருமகளே, சந்தோஷம். சரி சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மருமகனே, நல்லா எக்ஸாம் எழுதணும், சரிங்களா? கண்டிப்பா அத்தை, நல்லாவே எழுதிட்டு வரேன். ஆமா, நவமித்ரா எங்கம்மா? லே அண்ணா, என்ன எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டியா? ஏய், நான் ரெடியா வருதுலாம் இருக்கட்டும், நீ என்ன காலேஜ் கிளம்பல? லீவ் எடுத்து விட்டேன். லீவ் எடுத்துட்டியா? யார்கிட்ட லீவ் எடுத்த? இருங்க மருமகனே. அத்தை, இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கும் எக்ஸாம் வரப்போகுது. இப்படி லீவ் போட்டுட்டு இருந்தா எப்படி? லே அண்ணா. என்ன? நான் என்ன ஒண்ணுமே ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? யார் அது சிரிச்சது? ஐயோ, நான் இல்லப்பா. டேய், என்னடா இப்போ உனக்கு? என்கிட்ட நேத்தே நைட்டு சொல்லிட்டு தான் இருந்தாலே, நாளைக்கு நான் காலேஜ் போனாதான் போவேன், சொல்ல முடியாது, போறதா இருந்தாலும் போலனாலும் காலையில தான் முடிவெடுப்பேன்னு சொன்னாடா. என்ன சொல்ற சுடர்? ஆமா கண்மணி, நேத்தே என்கிட்ட நைட்டு சொல்லிட்டு தான் இருந்தாலே. நான் தாண்டி உன்கிட்ட சொல்லவே மறந்தேன். அப்படியா? சரி சரிடி. என்னடா இது, பிள்ளை திடீர்னு காலேஜ் போகாம வந்து நிக்கிறாளேன்னு பார்த்தேன். நேத்தே சொன்னாடி, நான் எப்படி மறந்தேனோ என்னமோ தெரியல. சரி சரி, பரவாயில்ல விடு. சரிம்மா மருமகளே, நீ லீவ் போட்டுக்கோன்னு. சரிங்க அத்தை. எப்படிமா, வீட்ல இருந்தே ஸ்டடி பண்ற மாதிரியா? ஆமா அத்தை. யாரு இவளா? வீட்ல இருந்து ஒன்னும் படிக்க மாட்டா அத்தை. காலேஜ் போனா கூட ஏதோ கொஞ்சம் படிப்பா பாருங்களேன். இல்லை அண்டிக்கண்ணா, மிண்டாதேரு. பாருங்க அத்தை, சீத்த விழிக்குன்னு.
அவ வீட்ல இருந்து படிப்பாடா, சும்மா இரு. அது என்ன அப்படி சொல்லுங்கம்மா? நான் வீட்ல இருந்து படிக்காத மாதிரி காலேஜ் போனா மட்டும்தான் படிக்கிற மாதிரியே பேசுவான் அண்ணன். ஏ கள்ளி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. குள்ளச்சி உனக்கு வாய் கொழுப்பு கூடிட்டு இருக்கு. போடா பட்டி. திமிரு திமிரு. செம்ம எக்ஸாம்ல எதுலயாவது ஃபெயில் ஆயிட்டு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் நான் ஒன்றும் ஃபெயில் ஆக மாட்டேன், நீ பொத்து. என்ன? இப்பெல்லாம் எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்ல மாட்டியே? ஆமால, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க போகலாம். சரி வா போலாம். ஆமா, டேய் எக்ஸாம்க்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டியா? ஆ, கவி எல்லாம் எடுத்து வச்சிட்டாமா. கவி எடுத்து வச்சான்னு சொல்லு, நீ ஒன்னும் எடுத்து வச்சிடாத. ஏன்டி, யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சா போதாதா? 2 பேரும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஒரு ஆள் தானே, சும்மா இரு. நீ செல்லம் கொடுத்து தான் அவன் இப்படி ஆயிட்டு வரான். போடி. போறேன் போறேன். கவி, ஹால் டிக்கெட்லாம் எடுத்து வச்சியாம்மா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. சரி சரிம்மா, இனி நல்லபடியா எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதும். நல்லா எழுதிட்டு வாங்கம்மா, பயப்பட வேண்டாம். சரிம்மா, சந்தோஷம். சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிங்க மருமகனே, பார்த்து நல்ல பிள்ளையா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆமாண்டா, எல்லாமே அட்டன் பண்ணி வச்சிட்டு வா. எல்லாம் சொல்லுவாங்கல்ல எப்படி எப்படி எழுதணும்னு, அது போல. சரிம்மா. ஏதோ நான் நல்லா படிக்காத பையன் மாதிரியே என்கிட்ட இருந்து எதையோ எழுதி வச்சுட்டு வர சொல்றாங்க. அதென்ன, என் மருமகன் ரொம்ப நல்லா படிப்பாங்களே. நீங்க நல்லபடியா எழுதிட்டு வருவீங்க, நாங்க பயப்படாம இருப்போம், ஓகேவா? சரிங்க அத்தை, தேங்க்யூ ஸோ மச். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய். பாய் அத்தை. பாய் பாய்மா. அத்தை. ஏய் லூசு, வீட்ல இருந்து ஒழுங்கா படி, சரியா? சரிடா ஆண்டி கண்ணா. ஒழுங்கா ஓடி போயிடு குள்ளச்சி. ஓகே, உங்க 2 பேருக்கும் டாடா. பாய்டா. சரிங்க அண்ணி, டாடா. நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு தான் வருவாங்க பாரு. இதே போல நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லாம அவ மாட்டுன்னு லீவ் போட்டிருக்கா. இப்போ நான் மட்டும் தனியா காலேஜ் போகணும். இவ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அத்தை கிட்ட மட்டும் சொல்லியிருக்கா. அத்தை கிட்ட மட்டும் சொல்றதுக்கு ஏதோ டெய்லி அத்தை கூட போயிட்டு வர மாதிரியே அத்தை கிட்ட மட்டும் சொல்லி வச்சிருக்கா. ஏன் கூட தானே போயிட்டு வரா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா என்னவா இவளுக்கு? திமுர் பிடிச்சவதான். பாத்தியா கண்மணி, கட கட கடன்னு நாளெல்லாம் ஓடி போகுது. இப்பதான் அதீத் போய் டுட்டோரியல்ல சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எக்ஸாமே வந்துருச்சு பாரு. ஆமாண்டி. டேய் நேத்ரன். சொல்லுங்கம்மா. நீ என்ன காலேஜ் கிளம்பலையா? இங்கே நின்னுட்டு இருக்க. டேய், காலேஜ் கிளம்பலையான்னு கேட்டேன்டா. அவ போலையா? எவ? உங்க மருமக. மருமகனே, அவ நேத்தே சொல்லிட்டு இருந்தாப்பா நைட்டு போனாதான் போவேன்னு. அப்புறம் இன்னைக்கு நிஜமாலே லீவ் போடுவான்னு தெரியாது. டவுட்டா தானே சொல்றா, போவா அப்படின்னு நினைச்சேன். ஓ சரிங்க அத்தை. இனி நான் மட்டும் தனியா காலேஜ் போனோம். அதனால? ஆ, நீ மட்டும் தனியா காலேஜ் போகணும்னு சொன்ன, அதனால? அதனால ஒரு நிமிஷம் இருங்க. காலேஜ் போகல? இல்ல, ஏன்? போக வேணான்னு நினைச்சேன், அதான். எதனால? வீட்ல இருந்தே படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போகல. என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னம்மா? ஒன்னும் இல்லடா, நீ பேசு. சொல்லு, ஏன் என்கிட்ட சொல்லல? இன்னைக்கு நான் காலேஜ் போனாதான் போவேன் டவுட்ல தான் இருந்தேன். கன்ஃபார்ம் பண்ணலையா, அதனால தான் சொல்லல. டவுட்ல இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஐயோ, நீ பேசு பேசு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கண்மணி சும்மா இருடி, அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. சரிங்க மேடம். சொல்லு, டவுட்ல இருந்தாலும் நீ என்கிட்ட ஏன் சொல்லாம இருந்த? நேத்து ஈவினிங் தான் முடிவெடுத்தேன், அதனால உங்களை பார்க்கல, சொல்லல. ஈவினிங்னா எப்போ? ஐயோ, எல்லாம் ஒண்ணு விடாம தெரியும் உனக்கு. சும்மா இருடா, அவ வீட்ல இருந்து படிக்கட்டுமே, ஆசைப்படுறாள். ஆமா, நீங்க போங்க, அடுக்கலையில ஏதாச்சும் வேலை இருக்கும், போய் பாருங்க போங்க. ஆமாண்டா, இப்படிதான் துரத்த அம்மாவ. சொல்லு, ஈவினிங்னா எப்போ? ஒரு 7 மணி 8 மணி. அப்பெல்லாம் நம்ம சாப்பிட தானே இருந்தோம், ஏன் அப்ப என்கிட்ட சொல்லல? பொய் சொல்ற என்ன பார்க்கலன்னு? சொல்லு. அது இல்ல, டைம் ஞாபகம் இல்ல, நான் சும்மா தோராயமா சொன்னேன். நீ லீவ் போடுறத என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைல்ல. என்ன? ம் டேய் டேய், காலேஜுக்கு சமயம் ஆச்சு, ஒழுங்கா கிளம்பி போ. அதுக்கப்புறம் கேட் ஓபன் பண்ணவே மாட்டாங்க, தெரியும்ல. எக்ஸாம் சமயம் வேற நெருங்குது, பாத்துக்கோ. நான் காலேஜ் போகல. காலேஜ் போகலையா? ஏன்? ஆ
எனக்கு போக தோணல. போக தோணலையா? டேய், எக்ஸாம் வருது, ஒழுங்கா போய் படி போடா. நான் போகல. நான் வீட்ல இருந்தே படிச்சுக்கிறேன். கன்ஃபார்மா நீ போகலல்ல? ம்ஹும். அப்ப சரி. சுடர், சொல்லுடி. பாத்தியா? பார்த்தேன். என் பையனால உன் பொண்ணு கூப்பிட்டு போகாம இருக்க முடியல. ஆமாண்டி. சரி, அப்ப 2 லீவ் போடணும்னா போடட்டும்ல. ம், 2 பேரும் நல்லா தானே படிப்பாங்க, வீட்ல இருந்தே படிக்கட்டும். என் பொண்ணு கொஞ்சம் சொதப்புவா, ஆனா மாப்பிள்ள நல்லாவே படிப்பாரு. அப்ப வீட்ல இருந்தே படிக்கட்டுமே. சரிடி, படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், இல்ல, உன் பொண்ணு சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டான்னு சொல்லிட்டு நேத்ரன் பண்ணதை பத்தியா? எத்தனை கேள்வி. எனக்கு நினைக்கும் போது சிரிப்பா வருது. சும்மா இருடி, நம்ம பேசுறது கொஞ்சம் கேட்டாலும் மாப்பிள்ள உன்கிட்ட தான் கோவப்படுவாரு. ஆமா ஆமா, அவன் கோவப்படுவான். நானும் திரும்பி கலாய்ச்சி வைப்பேன் அவனை. சரி, 2 இருந்து படிக்கட்டும், நம்ம போலாம் வா. ஆமாண்டி, மிச்சம் துணி எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் அலக்கி எடுக்கணும். போலாம் வா. ம், சரிடி வா. இன்னும் இவங்களுக்கு பஞ்சாயத்து தீரல போல. அவங்க எதனா பேசிட்டு போட்டோம், வா நம்ம போலாம். ம், வா. ஏய், என்ன? லீவ் போடுறதா இருந்தா ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டல நீ. என்ன இப்போ? நான் லீவ் போட்டா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னவா? ஏய், லீவ்லாம் போட்டா என்கிட்ட சொல்லணும். நீ என் கூட தானே போயிட்டு வர. அத்தை கிட்ட மட்டும் சொல்லி வச்சிருக்கா? டெய்லி அவங்க கூடயா போயிட்டு வர? நான் தான் சொன்னேன்ல, இனி நான் பஸ்ல போவேன்னு. அதனால என் விருப்பம் போல நான் இருட்டுட்டேன். லீவ் போடுறன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல, பேச்சு மட்டும் திமிர் பிடிச்ச மாதிரி பேசு. ஹலோ, யாரு திமிர் பிடிச்சவங்க இல்லைன்னு எனக்கு தெரியும், அது போதும். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். சும்மா கொணக்கணும் அத. நான் ஒன்றும் கொணன்னு சொல்ல. நீங்க தான் தேவையில்லாம காலேஜ் போகாம என்ன போட்டு இப்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. டிஸ்டர்ப் பண்றனா? ஆமா, இனி நான் கொஞ்ச நேரம் போய் படிக்கணும். என்ன படிக்க விடாம இருக்கீங்க. ஏய், ரொம்ப பண்ணாதடி. 2 நாளைக்கு முன்னாடி இதே போலதான் நீ சீன் போட்டியே, படிக்க போறேன்னு. படிச்சு குளிச்சியா? ஹலோ, பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒழுங்கா பேசுங்க. அப்போ ரொம்ப மரியாதை கொடுக்காத. இனி இப்படிதான். அப்போ சரி, நீ காலேஜ் போகாததுனால நானும் போகல, லீவ் போட்டேன். நீங்க எதனா பண்ணுங்க, எனக்கு ஏன்? கொழுப்பு காரி. ஆமா, நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். சரி, நீ படிப்பல்ல, நானும் ஒரு ரூமுக்கு வரேன். ஆ? நானும் ஒரு ரூமுக்கு வந்து படிக்கிறேன்டி. ஹலோ, என்ன? என்ன? நீங்க எதுக்கு என் ரூம்க்கு வந்து படிக்கணும்? நான் வருவேன். இப்ப என்ன? நீங்க ஒன்றும் வர வேண்டாம். நான் வருவேன், ரூம் டோர் ஓப்பன்ல தான் இருக்கணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது, நான் போறேன். திம்மர் பிடிச்சவ சொல்ல சொல்ல கேட்காம போறா பாரு. நான் வந்து கதவு தட்டிக்கிட்டே இருப்பேனே, உன்னால படிக்க முடியாம போகும். அதுக்கப்புறம் நீ கதவு திறந்துதானே ஆகணும். ஏய், கதவு திறடி. வந்துட்டானா? திறக்க முடியாது. கதவை திற. முடியாது. நான் படிக்கணும்டி, ஒழுங்கா கதவு திற. ஏன், உங்களுக்கு ரூம் இல்லையா? அங்க போய் இருந்து படிங்க. நான் இந்த ரூம்ல வந்து தான் படிப்பேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போகுது. நான் இப்பவே ப்ரிப்பேர் ஆனாதான். ஏய், அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம், நீ கதவு மட்டும் திற. ம், என்ன உனக்கு கதவு திறக்க? உள்ள வரேன்னா வந்து உட்காருங்க. சும்மா கொஷின் மேல கொஷின் கேட்டே இருந்தீங்களா? நீங்க போறீங்களோ இல்லையோ, நான் போயிடுவேன். சரி கேட்கல. ஓகே, நானும் படிக்க வரேன். It formed the foundation of modern computing, using logic gates to perform operation. And படிக்க தானே வந்தீங்க? ஆமா, படிக்க தான் வந்தேன். அப்புறம் என்ன, என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இருந்து படிங்க. ஓகே. சும்மா இழிச்சிட்டு இருக்காம வாயை தயவு செஞ்சு மூடுங்களேன். And consist of combination of circuits. Okay, and consist of combination of circuits and எவ்வளோ அழகா படிக்கிறா. நல்ல வேலை அடம் பிடிச்சு உள்ள வந்தோம், இல்லாட்டி இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். சும்மா சொல்லக்கூடாது, கியூட்டா தான் இருக்கா நம்ம அத்தை பொண்ணு. நம்மளதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே. இருந்தாலும் இவளை விடுறதுக்கே எனக்கு மனசு இல்லை. இவளுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னா இவ என்னை கடைசி வரையும் பார்க்க மாட்டாளா? வேற யார பாப்பா? என்னை பார்க்கலன்னா வேற யாரையாவது பார்த்தா என்னால் தாங்க முடியுமா? ஜஸ்ட் எவனோ ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணதே என்னால் தாங்க முடியாமல் அவளை போட்டு அடிச்சிட்டேன். மற்றதெல்லாம் யோசிக்கவே முடியலை.
இல்லாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்ப்போமா? இல்லை இல்லை வேண்டாம். இதுவும் இல்லாமல் போச்சுன்னா கஷ்டமாயிடும். கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவளும் தங்கச்சிமிழை பொங்கி பெருகும் சங்கத்தமிழை முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோ